பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். லுத்ரன் ஜெப நேரத்துக்காக இந்த நேரத்தில் நமக்கு நம்முடைய குருசேகரத்துக்கு வாய்ப்பை அளித்த மகாகணம் பேராயர் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டிருக்கிற காலத்திலே எல்லா குருசேகரங்களும் இந்த லுத்ரன் ஜெப நேரத்திலே பங்கு பெற வேண்டும். அதை பதிவு செய்து ஒளி பதிவு செய்து பேராயர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே கேட்டுக்கொண்டபடினாலே நாம் இந்த ஜெப நேரத்தை தொடர்கிறோம். கர்த்தர் நம்மத்திலே இந்த ஜெப நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்திருவாராக. தொடக்க ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான திருமதி சீடு சுந்தர் சிங் ஐயா அவர்கள் நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவு நிரப்பிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்த இந்த நாளில் இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து ஜெபிக்கும்படியாக நல்லதொரு சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய இந்த கொரோனா தொற்றுக்காக ஜெபிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த கொரோனா தொற்றை நிமித்தமாக அநேக விதமான உயிர் இழப்புகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டு, ஆண்டவரே, எல்லா மக்களும் அதை கண்டு பயப்படும்படியாக, அதை கண்டு நடுக்கும்படியாக அதனுடைய அச்சுறுத்தல் எங்களை மிகவும் பாதித்து கொண்டு வருகிறது என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையின் சார்பாக பேராயர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி லுத்தரன் ஜெப வேளையாக இந்த நேரத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த கொரோனா தொற்றுக்காகவும் உலக மக்களுக்காகவும் இந்திய தேசத்திற்காகவும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டிற்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையை நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதட்டளவில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே இந்த பாதிப்பை அவர்களாகவே உணர்ந்து, அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பாகவே உணர்ந்து நாங்கள் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நேரே இந்த ஜெப வேளை முழுவதும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் அந்த ஜெப வேலையை முடித்து வெளியே செல்லும் பொழுது நிச்சயமாக நீர் அதற்கு பதில் கொடுப்பீர் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென். தொடர்ந்து இந்த கூட்டத்துக்கு ஆரம்பமாக நம்முடைய ஜெபமாலை பாடல் புத்தகத்தில் உள்ள 7வது பாடல், சீர்மிகு வான்புவி தேவா தோத்துரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்துரம், ஏற்குணனை தோத்துரம், அடியார்க்கு இழங்கிடுவாய் தோத்துரம் என்ற பாடலில் முதல் 3 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். யாவையும் பட
உங்களுக்காக படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி. அது பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம். பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் முடிய. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படியே எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கல்ல துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். தேசத்துக்காக திறப்பிலே நிற்கிற ஒரே ஒரு மனிதனை தேடி நிற்கிறார். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சுவரை அடைக்கவும் திறக்கவும் தக்க ஒரு மனிதனை தேடினேன் என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். தேசத்துக்காக நிறைய பேர் நிற்கணுங்கிறது கூட இல்லை, ஆனால் ஒரு மனிதனாகவும் பாரப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த நிலையிலே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய தேசத்துக்காக பாரப்படும்படியாக வந்திருக்கின்றோம். நம்முடைய தேசம் நம்முடைய முழங்கால்களில் நிற்கிறது. நெகேமியா 2 நாளாகமும் 7:14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடி வரும் பொழுது அவர் நமக்காக தேசத்துக்காக மனம் இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட மக்கள் ஏறெடுக்கிற ஜபத்தை, அந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஜபத்தை அவருடைய கண்கள் காண்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. எல்லாருடைய ஜபத்தையும் அவர் கவனிக்கிறார் என்று சொல்லி அல்ல, தங்களை தாழ்த்துகிற, தங்களுடைய பொல்லாத வழிகளை விடுகிற, மாத்திரமல்ல அவருடைய முகத்தை தேடுகிற ஒரு ஜனத்தினுடைய அந்த ஜனம் எங்கே இருந்து கூப்பிடுகிறதோ அந்த ஸ்தலத்திலே அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, அவருடைய கண்கள் காண்கிறவைகளுமாய் இருக்கிறது. வேதம் அதே அதிகாரத்தின் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்று சொன்னால், என்னுடைய கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஆக ஆண்டவருடைய கண்களும் இதயமும் இப்படிப்பட்ட மக்களுடைய கூப்பிடுதலுக்காய் காத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு கூட ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த நாளிலே அழைத்திருக்கிறார். அந்த ஒரு ஜப சிந்தையோடு கூட பங்கு பெறுவோம். ஜபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக மீண்டுமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். நம்முடைய ஜெபமாலை பாடல் புத்தகத்தில் 202வது பாடலுடைய 3 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். ஆத்துமாவே தீங்குக்கு தப்பத்தக்கதாக நீ விழித்து தொழுது கெஞ்சி கொள்வாயாக, ஏனென்றால் சாத்தானால் உனக்கு எந்த திக்கும் சோதனையும் நிற்கும் என்று சொல்ல இந்த பாடலை நாம் பாடுவோம்.
ஜப குறிப்புகளை நான் சொல்ல ஒவ்வொருவராக வந்து இந்த ஜப குறிப்புகளுக்காக நீங்கள் மன்றாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். முதல் ஜப குறிப்பை திருமதி சிந்தியா அவர்கள் ஏறெடுப்பார்கள். கொரோனா தொற்றால் இந்த 144 தடை காலத்தில் கர்த்தர் பாதுகாத்ததுக்காக, வழி நடத்தியதுக்காக, பராமரிப்பு செய்ததுக்காக, அவருடைய ஆலோசனை கொடுத்ததுக்காக ஜெபிக்கும்படி அவர்களை அழைக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி, ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே, இந்த கொரோனாவில் கர்த்தாவே இந்த உலகமே ஆண்டவரே திகைத்து போய் நின்ற வேளையிலும் சுவாமி நீர் ஆண்டவரே கிருபையா எங்களை தப்புவித்து கர்த்தாவே இதோ சுவாமி இந்த இடத்துல நீ நிறுத்திருக்கிறீரே சுவாமி. இது எங்களுடைய தகுதியின்படி அல்ல தகப்பனே, நம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம் தகப்பனே. இந்த கடந்த 2 மாதங்களும் சுவாமி லாக்டவுன்ல இருந்த போதும் கூட சுவாமி எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர் சுவாமி, எங்களை பாதுகாத்து கொண்டீர் சுவாமி, எங்களை கிருபையாய் காத்தீர் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இதோ சுவாமி இந்த கொரோனாவினால ஆண்டவரே ஈரோடு தான் முதலிடத்துல இருந்தது சுவாமி. ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே இன்றைய தினத்துல நீர் அதை கிரீன் சிட்டியாக மாற்றி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. நன்றி சுவாமி. இதுக்கு நாங்கள் சற்று தகுதி அல்லவர்கள் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மீது இவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறீரே சுவாமி. எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி, எங்களுடைய அக்கிரமங்களை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. தகப்பனே நாங்கள் மிகவும் துக்கப்படுத்திருக்கிறோம் சுவாமி, வேதனைப்படுத்திருக்கிறோம். ஆனாலும் என் தேவன் ஆண்டவரே எங்கள் மீது மிகுந்த இரக்கமாய் தயவாய் ஆண்டவரே நீர் எங்களை தப்புவித்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. அப்பா இந்த கடந்த தினங்கள்ல சுவாமி எங்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனாலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்தீர், எங்களை போஷித்து எங்களை வழிநடத்தினீர் சுவாமி, எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர் சுவாமி. அப்பா மருத்துவமனைகள்லாம் மூடியிருந்த நிலையிலும் கூட எங்களுக்கு எந்த ஒரு சுகவீனமும் வராதபடிக்கு சுவாமி நீர் முற்றும் முழுவதும் உடைய கிருபைக்குள்ளாக காத்து கொண்டீரே. உமக்கு நன்றி தகப்பனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. ஆண்டவரே இந்த தினத்தில் ஆண்டவரே லட்சக்கணக்கான பேர் உலகத்தில் ஆண்டவரே மறுத்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனைகளோடு கூட இருந்திருக்கிறேன். உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா இந்த கொரோனாவுக்காக ஆண்டவரே உழைத்து கொண்டிருக்கிற மருத்துவர்களை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி, அவர்களுக்காக உண்மை சுதிக்கிறோம். செவிலியர்களை நாங்கள் நினைக்கிறோம், மருத்துவ பணியாளர்களை நினைக்கிறோம் சுவாமி, காவல்துறையை நினைக்கிறோம் என் தேவனே, அந்த தூய்மை பணியாளர்களை நினைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய பங்கை ஆண்டவரே தங்களுடைய சேவை செவையாய் செய்தார்களே சுவாமி. உங்களுடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. அது ஒவ்வொருத்தருக்காக நாங்களும் நன்றியோடு சுதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே இந்த வேலையிலும் கூட சுவாமி இன்னும் கூட இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டவரே இந்திய தேசத்தையும் சுவாமி கொரோனா இல்லாத ஒரு தேசமாக நீர் மாற்றப் போகிறீர்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி, நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட சுவாமி தங்களுக்கு அருமையான இழந்து போன ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. நீர் அவர்களை ஆற்றுங்க, தேற்றுங்க சுவாமி, அவருடைய தேவைகளை நீங்க சந்திங்க சுவாமி. அப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தேவனே. இன்னும் சீக்கிரத்துல சுவாமி நாங்கள் ஆண்டவரை ஒருவர் சந்திக்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை மேன்மைப்படுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலை இந்த ஜெப வேலை உங்களுடைய பாத்துல வைக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஏசப்பான் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பை நம் மத்தியில் இருக்கிறதான திருமதி கிறிஸ்டி அவர்கள் ஏறெடுப்பார்கள். அவர்கள் இந்த கொரோனா தொற்று வைரஸ் காலத்திலே சிறப்பாக சேவை புரிந்த மத்திய மாநில அரசாங்கத்துக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் மாத்திரமல்ல, குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர்கள், மருந்து ஆளுநர்கள், மாநகராட்சி நகராட்சி அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள், இன்னுமாக நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனை சார்ந்த இவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பணி செய்கிறார்கள். தொற்று பரவாமல் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கும்படியாக அருமைய சகோதரி கிறிஸ்டி அவர்களை கேட்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கதாவே. தகப்பனை இந்த நாளில் கூட ரஜா இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே கதாவை பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு
கத்தாவே எங்கள் மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்த பற்பல உதவிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வேலையிலே தகப்பனே அவர்கள் அளித்திருந்த திட்டங்களும் உதவிகளும் கத்தாவே சரியான நேரத்திலே மக்களுக்கு சென்றடைய நீர் கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனே தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாதபடிக்கு எத்தனை மருத்துவர்கள் கத்தாவே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அயராது உழைத்தார்கள் அப்பா. கத்தாவே இறுதியிலே அவர்களுக்கு கூட தகப்பனே அநேக மருத்துவர்கள் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்தார்கள் கத்தாவே. ஆனாலும் தகப்பனே அவரை விட்டு சென்ற இந்த குடும்பத்தாரை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அந்த குடும்பத்தாரின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திங்க கத்தாவே. அதே போல் செவிலியர்களும் கூட கத்தாவே தங்கள் குடும்பத்தை எழுந்து தங்களை பிள்ளைங்களை கூட எழுந்து ஆண்டவரை அயராது உழைத்தார்கள் அப்பா. அவங்களுடைய உழைப்பு பிரயாசங்கள் வீண் விருதாவாய் போகாதபடி குணமாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. அந்த கொள்ளை நோயானது தீவிரமாய் பரவாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. விசேஷமாக இந்த தன்னார்வ தொண்டர்களுக்காக கூட செபிக்கிறோம், துப்புரவு பணியாளர்களுக்காக செபிக்கிறோம் கத்தாவே. அவர்களும் தகப்பனே இரவு பகலாக உழைத்தார்கள் ஆண்டவரே கத்தாவே. காவல்துறையினர்களுக்காக கூட செபிக்கிற கத்தாவே. பல்வேறு விதத்திலே மக்கள் தங்களுடைய உழைப்புகளை ஆண்டவரே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ராஜா. ஆனாலும் கூட தகப்பனே அந்த கொள்ளை நோயினால் அவர்களும் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் காத்து கொண்டீரே, அதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்காகவும் மருத்துவமனையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே. வெகு விரைவிலே அவர்கள் குணமடைய நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொன்னீங்களே கத்தாவே. இயேசுவே என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. உம்மை பற்றி அறியாதவர்களாக இருந்தாலும் தகப்பனே நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பத்தின் நிமித்தமாய் என் மனம் இறங்கி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்குங்க அப்பா. நீர் அற்புதத்தை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற கதாவே. இதே போல் உம்மை பற்றி அறியாத அநேக மக்கள் ஏழை எளியவர்களுக்காகவும் அரசாங்கத்திற்காக உதவிகள் செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை நீர் ஆசீர்வதிங்க கதாவே. இனி இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்படாதபடிக்கு எங்கள் தேசம் முழுவதையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். தொடர்ந்து மன்றாடுவோம். டெல்லியிலே இருக்கிற மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக. மகாராஷ்டிரா மாநிலத்திலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற தாராவியிலே மக்கள் நெருக்கமாக இருக்கிற பகுதியில் இன்றைக்கு இந்தியாவிலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கிறது. இப்பொழுது 2வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதிலும் சென்னை பட்டினம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் கேட்கிறோம். 6000க்கும் அதிகமான மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் சுகம் பெற்றும் திரும்பியிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் மருத்துவமனையிலே தொடர் சிகிச்சையை பெற்று கொண்டு வருகிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை மக்களும் விரைவாக நலம் பெற்று வீடு திரும்ப நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சிறுசுமத்தை நோக்கி பார்க்கிறோயா. அன்பின் ஆண்டவரே, இந்தியாவை பாதிக்காது என்ற நிலையில் இருந்த பொழுது, அன்பின் ஆண்டவரே மற்ற நாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது, அன்பின் ஆண்டவரே விரைவாக ஆண்டவரே அது சேராமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு உயர்ந்து 90,000க்கும் பக்கத்திலே ஆண்டவரே பாதிப்பு நெருங்கிவிட்டதை நாங்கள் இந்தியாவில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த மக்களை குறித்ததான பாரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரும். அழிந்து போகிற ஆத்துமாவை தினமும் தினமும் நினைப்பேன், அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடிய ஓடி ஒடி உழைப்பேன் என்று சொன்ன தெய்வ மனிதனுடைய ஆண்டவர் இந்த ஆத்தும பாரத்தை நினைக்கிறோம். ஆண்டவரே, ஜாதி மதம் என்கின்ற எல்லா விதமான பேதங்களையும் கடந்து அன்பின் ஆண்டவரே மனிதர்கள் என்கின்ற நிலையிலே, அன்பின் ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயிர் என்ற நிலையிலே அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த குடும்பமே முடக்கப்பட்டு போய்விடுமே சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாநிலங்களிலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக டெல்லி
மகாராஷ்டிரா, தமிழ்நாடு நாட்டில் இருக்கிற சென்னை பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நினைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மக்கள், எல்லா மாநிலத்தினுடைய ஆண்டவர் இருக்கிற பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் விரைவாக செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, பூமியிலே ஆண்டவரே மெய்யாகவே ஒரு தேவன் உண்டு, அவர் இயேசு என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அன்பின் ஆண்டவரே நீங்க கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க அதை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வியாதி தொற்று முழுவதுமாக நீக்கப்படட்டும். இனி அது தொற்று பரவாமல் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே இரத்தத்தை தெளிக்கிறோம். இரத்தத்தின் வல்லமையும் இரத்தத்தின் மகிமையும் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, இஸ்ராயேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அடையாளம் விட்டு அவர்களை மீட்டுக் கொண்டீர். தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவருடைய நெற்றியிலே அடையாளத்தை போடு என்று சொன்னீர். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நெருக்கடி வருகிறதோ, எப்பொழுது அந்த அப்படிப்பட்ட சூழல்களில் தேசத்துக்காய் நிற்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் அடையாளம் போட்டீர். ஆம் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற எல்லா மக்கள் மீதும் ஆண்டவரே இரத்தத்தினாலே அடையாளம் விடுவீராக. அவருடைய பாவங்களுக்காக குற்றங்களுக்கு நாங்கள் உம்முடைய திருசமூகத்திலே ஆண்டவரே மன்னிப்பு கோருகிறோம். என் ஜனம் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய கோபத்தை விட்டு திரும்பி ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே எங்களை விட்டு அகற்றிவிடும் ஆண்டவரே. ஆண்டவரே மருத்துவர்களும் மருந்துகளாலும் அல்ல, இதுவரைக்கும் அதற்கு எந்த விதமான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அன்பின் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே நாடுகளும் இதற்காக போராடி கொண்டிருக்கிறது. கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதை சரியாக யாரும் ஆண்டவரே அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாத நிலையிலே நாடுகள் திணறிக் கொண்டிருக்கிறது, அரசாங்கங்கள் திணறிக் கொண்டிருக்கிறது, மருத்துவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் என்று பல்வேறு நிலைகளில் சொல்லும். இன்னும் ஆண்டவரே உலக சுகாதார மையம் கொரோனாவோடு கூட வாழ கற்றுக்கொள் என்று சொல்கிறது சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த மனிதர்களால் இதெல்லாம் முடியாது என்கின்றதை ஆண்டவரே அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அப்பா. அன்பின் ஆண்டவரே, மனிதர்களால் எங்களால் இதை ஆண்டவரை விரட்டி அடிக்க முடியாது. நீர்தான் இதுக்கு மனம் இறங்க வேண்டும். நீர்தான் ஆண்டவரே இந்த கொரோனாவில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் மனம் திரும்பி வரும் பொழுது மன்னிக்கிற தெய்வமே, தேசங்களின் மீது மனம் இறங்கும். எல்லா தேசங்களின் மீதும் கிறிஸ்தவ நாடுகள் ஆண்டவரே உம்மை விட்டு பின்வாங்கி போன துரோகத்தை மன்னியும், மறுதலித்த துரோகத்தை மன்னியும் ஆண்டவரே. எல்லா மக்களையும் விடுதலை செய்யும் ஐயா. எல்லா நாடுகளும் ஆண்டவரே இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே. இந்த வியாதியங்களை விட்டு விளக்கம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை சார்ந்து விடுகிற கிருபை தாரும். உமக்கு புறமுதுகு ஆட்டாதிருக்கிற கிருபை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து அடுத்த ஜெப குறிப்பை நம்ம இருக்கிறார் கேண்டி அவர்கள் ஏறெடுப்பார்கள். கொரோனா தொற்று உலக நாடுகள் முழுவதிலிருந்து அகற்றப்பட வேண்டும். உலக மக்கள் இந்த தொற்று அச்சுறுத்திலிருந்து பயத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். மீண்டும் கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மன அழுத்தத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அதிகமாக நேசிக்கிறேன். இப்போது சுவாமி சில வாரங்களுக்கு பிறகு ஒரு சிலராய் எங்களை உங்களுடைய தேவாலயத்தில் கூட்டி சேர்த்து உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உம்மிடத்தில் விண்ணப்பம் செய்ய எங்களுக்கு நீர் பாராட்டும்படி பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா பிதாவே, இப்போதும் தகப்பனே, இதோ இந்த உலகம் எங்கிலும் பரவி இந்த கொரோனா வைரஸ்க்காக உங்களுடைய சமூகத்தில் ராஜா அப்பா அதனோட தீவிரம் தனியை நாங்கள் உங்களிடத்தில் மன்றாடிக்கணும் சுவாமி. அப்பா அந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நீங்கள் அவர்களுக்கு தேவையான மனதில் தைரியத்தை கொடுங்க சுவாமி, உடலை பலத்தை கொடுங்க ராஜா. அப்பா அந்த குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை சந்திங்க சுவாமி. அப்பா இதோ அவர்களுக்கு வைத்தியம் பார்க்குற மருத்துவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பொறுமையும் பலத்தையும் நீர் பார்த்துறது அவருக்கு தர வேண்டும் சுவாமி. அதே போல் சுவாமி, இதோ இந்த கொரோனா வைரஸ் அதிகமான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு சுவாமி. அப்பா அதோ இந்த ஏழை எளிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் ராஜா. நீர் கிருபையா இருக்குங்க சுவாமி. மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய பணிக்கு சென்று அப்பா அவர்கள் தங்களோட பணியை செவ்வன செய்ய நீர் கிருபை பாட்டுங்க சுவாமி. தன்னோட வாழ்நாளில் என்றாவது அறிந்து கொள்ள நீர் அவர்களுக்கு வழிவகை திறந்துருங்க ராஜா. அதே போல் சுவாமி, இதோ இந்த 10th 12th எழுதுகிற பிள்ளைகளுக்காக உங்களோட சமத்துவம் சுவாமி. அவர்கள் மனதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் நீக்கி போடுங்கப்பா.
அப்போ அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா. நீர் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. இதோ அந்த பள்ளி கல்வித்துறைகளுக்கு தேவையான ஆலோசனை நீங்கள் தர வேண்டும் தகப்பனே. அன்பின் ராஜா கர்த்தாவே, ஏற்ற வேலையில் அவர்கள் அந்த எக்ஸாமை நடத்தி எல்லா பிள்ளைகளும் நல்லபடியாக பாஸ் பண்ணி தங்களுக்கு விருப்பமானதை அவங்களுக்கு படிக்க நிற்கிற பாட்டுங்க சுவாமி. அதே போல் தகப்பனே, இப்போது சுவாமி எங்கள் அரசியல்வாதிகளுக்காகவும் எங்கள் தலைவருக்காகவும் சமுத்திரா அப்பா அவர்கள் இருதயத்தை நீர் உணர்வடைய செய்யுங்க சுவாமி. அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்கு நீர் கொடுத்த தலைவர்கள் யாருக்காகவும் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா இதோ அவர்கள் தங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அப்பா அவர்கள் தங்களை அறிவு தகப்பனே கர்த்தாவே தங்களுடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணாம ராஜா உமக்கு பிரியமானபடி அவர்கள் செவ்வென செய்ய நீர் அவர்கள் இதயத்தில் உணர்வடை செய்யுங்க சுவாமி. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொருவரையும் மன்னிங்க தகப்பனே. மீண்டுமாய் நாங்கள் உணர்வடைந்து உங்களுடைய சமூகத்தில் திரும்பி வர எங்களுக்கு நீர் கிருபை பாட்டு வேண்டும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவன நல்ல தேவனே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அடுத்த ஜெப குறிப்பு பிரியா அவர்கள் ஏறெடுப்பார்கள். இந்திய அரசினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், எல்லா துறை சார்ந்த மந்திரிகள், துணை மந்திரிகள், மக்களவை, மாநிலவை உறுப்பினர்கள் இவர்கள் நியாயமாய், நேர்மையாய், நடுநிலையாய், சுத்த இருதயத்தோடு கூட செயல்படும்படியாக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து அவர்கள் மன்றாட்டை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் கூடி ஜெபிக்க ஒரு சிலராய் கர்த்தாவே நீர் கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இந்த கர்த்தாவே இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கிற கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நாங்கள் இன்னுமாக சுத்திகரித்து உம்மண்டை சேர நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே தேசத்துக்காக ஜெபிக்க நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. முதலமைச்சர்கள், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம்பிக்கள், கர்த்தாவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கர்த்தாவே தேச தலைவர்கள், கலெக்டர்கள், கர்த்தாவே நீதிபதிகள், கர்த்தாவே மற்றும் ஆண்டவரே உயர் அதிகாரிகள் எல்லாரும், காவல்துறை அதிகாரிகள் கர்த்தாவே மற்றும் ஆண்டவரே கர்த்தாவே கலெக்டர்கள் மற்றும் தேசத்தின் முக்கியமான தலைவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தந்து சுவாமி நீர் வழி நடத்தும்படி கெஞ்சி ஆடுகிறோம் அப்பா. இந்த காலகட்டத்திலும் கர்த்தாவே தேவையான மக்களுக்கு என்ன தேவை என்று சுவாமி நீர் அவர்கள் அறிவீர் ஆண்டவரே. அவர்கள் மனதில் நீர் பேசி அதற்கு தக்கபடியாக நடவடிக்கை எடுக்க கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படி கெஞ்சி ஆடுகிறோம் ஆண்டவரே. மேலும் ஆண்டவரே சுவாமி நீர் கர்த்தாவே அவர்கள் நல்ல ஆலோசனை தந்து கர்த்தாவே தேசத்துக்கு கர்த்தாவே ஆட கர்த்தாவே நீர் கிருபை செய்ய தயவுக்காக கூட அப்படி ஸ்தோத்திரம். எங்கள் தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கர்த்தாவே நீர் அவர்களை கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படி கெஞ்சி நாடுகிறோம். எல்லாவற்றையும் இப்படி பார்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசு முடிஞ்சவங்க கேள்விதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் நீதிபதிகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்திய தேசத்தினுடைய முக்கியமான ஒரு அமைப்பு நீதிமன்றம். இந்த தேசத்தில் இருக்கிறதான உச்ச நீதிமன்றத்துக்காக, மாநிலங்கள் இருக்கிறதான உயர் நீதிமன்றங்களுக்காக, மாவட்ட நீதிமன்றங்களுக்காக, ஆண்டவர் இன்னும் சார்பு நீதிமன்றங்களுக்காக பல்வேறு ஆண்டவரே நீதிமன்றங்கள் இன்றைக்கு உண்டு. ஆண்டவரே நுகர்வோர் நீதிமன்றம் உண்டு, குடும்ப நீதிமன்றம் உண்டு, பல்வேறு நீதிமன்றங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவர் இன்றைக்கு பணியாற்றி வருகிறது. இந்திய தேசத்தில் பணியாற்றி வருகிற அத்தனை ஆண்டவரே நீதித்துறையை சார்ந்த நீதிபதிகளுக்காக, வழக்கறிஞர்களுக்காக ஆண்டவரே உடைய திரு சமூகத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இவர்கள் தங்களுடைய பணியை நேர்மையாய் செய்யவும், அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஆண்டவரே அவர்கள் இயங்காதபடிக்கு அவருடைய தனித்துவத்தை அவர்கள் உணர்ந்து, அன்பின் ஆண்டவரே அரசு ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் தவறு இழைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அரசை கேள்வி கேட்கின்ற நிலையிலே, அரசை தட்டி கேட்கிற நிலையிலே அவருடைய நியாயத்தை ஆண்டவரை நிலைநிறுத்துகிற வகையிலே செயல்படத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருச்சமூகத்தினை நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அன்பின் கர்த்தாவே, அவர்கள் தங்களுடைய பணியை நேர்மையாய் நீதியாய் செய்வதற்கும், குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான பாரபட்சமின்றி
நீதியும் நிலை ஆண்டவரை நியாயத்தையும் நிலைநாட்ட பாடுபட அவர்களுக்கு உடைய கிருபை தாரும். நீர் அப்படியே அவர்களை செயல்பட தூண்டுகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உண்மையாய் செயல்படுகிற நீதிபதிகள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தலுக்கும் ஆழ்கடத்தலுக்கும் அன்பின் ஆண்டவரே கொலை காரியங்களுக்கும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே அன்பின் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் பாதுகாப்பித்தார். உண்மையான நீதிபதிகளுக்கு, நேர்மையான நீதிபதிகளுக்கு நீரே பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று கெஞ்சிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமில்லா ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமில்லா என் ஏக்கமில்லா உம் சித்தம் செய்வதுதானே, என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராழ வேண்டும், என் தேச எல்லையெங்கும் அப்பா நீராழ வேண்டும், அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. அடுத்த ஜெப குறிப்பு திருமதி இமல்டா சுந்தர் சிங் அவர்கள் ஏறெடுப்பார்கள். நம் நாட்டில் செயல்பட்டு வருகிற சிபிஐ சென்ட்ரல் ப்ரூ இன்வெஸ்டிகேஷன் நிறுவனத்துக்காக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இவைகள் அரசியல் கட்டுப்பாட்டில் செயல்படாமல் தனக்குரிய தனித்துவத்தை கொண்டு, தனக்குரிய அதிகாரத்தை கொண்டு தாங்கள் நேர்மையாய், நீதியாய், நீதி பெறலாமல் நேர்மையாய் துணிச்சலோடு கூட செயல்பட அவர்கள் செவிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, துதிக்கு பாத்திரரே, கர்த்தராகிய இயேசுவே நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையில் கூட ஜெபத்தை கேட்கிறவராய் நீர் இறங்கி வந்திருக்கீங்க, அதுக்காக நன்றியும் ஸ்தோத்திரத்தை மேலெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க 2 பேரும் 3 பேரை நாமத்தினால கூடியிருக்கிற மத்தியிலே நான் இருப்பேன்னு சொன்னவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, இப்போது ஆண்டவரே நாங்கள் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இனி தரப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, அமலாக்கத்துறைக்காக, வருமான வரித்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராக, உங்கள் சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகைக்கு அமலாக்கத்துறை ஒப்புக் கொடுக்கிறோம், வருமான வரித்துறையை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அரசியலில் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகாதாரத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீதி பெறவாமல் நேர்மையோடு தவறாமல் ஆண்டவரே அவர்கள் அப்பா செய்யும்படியாகவும் அவர்களின் காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே சட்டத்தை ஏற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் சுவாமி நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்களுக்காகவும் ஆண்டவரே அமைதியிலுள்ள நாங்கள் ஜீவனம் பண்ணும்படியாக ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், மன்றாடுங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இப்போ சட்டத்தை ஏற்றுகிறவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் தான் நீர் ஆளுகை செய்யும்படியாகும், அவர் இருந்த கர்த்தர் நீர் பேசும்படியாகும், மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களையும் நல்ல நல்ல ஆண்டவரே சட்டங்களை கொண்டு சேர்க்கும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை ஆளுகை
ஆளுகை செய்யும்படியாக கர்த்தருடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ரத்தத்திற்குள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காகவும் எம்பி எம்எல்ஏக்காகவும் மத்திய மந்திரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே ஒரு ரத்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகைக்கு இயேசுப்பா ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர் இருதயத்தில் அப்பா ஒரு உணர்வை கொடுங்க சுவாமி. மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை மாத்திரம் ஆண்டவரே செயல்படுத்த சொல்லப்பட்ட திட்டங்கள் எல்லாம் போய் மக்களுக்கு சேரும்படியான அப்பா ஒரு கவனிப்பை உணர்வை அவர்கள் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே மக்கள் பரிதவிக்கிறாங்களே சுவாமி. கர்த்தாவே எத்தனை மக்கள் ரோட்ல நடந்து கொண்டு செல்றாங்களே ஆண்டவரே. அப்பா தகப்பனே நடந்து குழந்தைகள் முதற்கொண்டு ஆண்டவரே அப்பா கர்ப்பிணி பெண்கள் சுவாமி நடந்து போறாங்களே ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களை அப்பா தகப்பனே அவர் பார்க்கும்படியாக அவர்களை அப்பா நல்ல சொந்த மாநிலம் கொண்டு சேர்க்கும்படியான அப்பா நல்ல திட்டங்களை அந்த எம்பிக்களுக்கு எம்எல்ஏக்கு அப்பா தகப்பனே ஒவ்வொரு உறுப்பினர் கர்த்தர் கொடுங்க அப்பா கொடுங்க சுவாமி. அப்பா மனது உருக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. முது மன உருக்கத்தை அவர்களுக்கு மேல் வெய்யும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஆண்டவரே அப்பா தகப்பனே சட்டசபை உறுப்பினர்களுக்காக நாங்கள் எம்எல்ஏக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேசத்தின் நலன் கருதி ஆண்டவரே தேசத்துக்கு நன்மை உண்டாக்கும்படியான நல்ல திட்டங்களை மாத்திரம் அவர்கள் கொடுக்கும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எம்எல்ஏக்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தரின் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் அவர்கள் உண்மையாய் உழைக்கவும் ஆண்டவரே மக்களுக்கு ஆண்டவரே நல்லபடியாக அந்த திட்டங்கள் எல்லாம் போய் சேரும்படியான கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இடையில எந்த இடைத்தரகம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவர் போடுகிற திட்டங்கள் எல்லாம் போய் சேரும்படியான கிருபையா இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்யுங்கப்பா. மாநில ஆளுநர்களுக்காக முதலமைச்சர்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் தான் தகப்பனே அவர்கள் ஆளுகை செய்யணும்ப்பா தகப்பனே. அப்பா மக்கள் பரிதவிக்கிறதை அவர்கள் கண்ணோக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் பார்க்க வேண்டும் சாமி. அவர் இறுதியில் கர்த்தர் பேசுவீராக. ஏசப்பா ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் முதலமைச்சரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நல்ல சுகங்களும் ஜீவனை கொடுங்கப்பா. அவர்களுக்கு நல்ல 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 மக்களுக்கு ஆண்டவரே நல்ல திட்டங்களையும் நலன்களையும் ஆண்டவரே கொண்டு சேர்க்கும்படியாக இந்த கொரோனா நோயான இந்த காலத்தில் தகப்பனே அப்பா வேலையில்லாதபடிக்கு எத்தனை பேர் தவிக்கிறாங்க சுவாமி ஆண்டவரே. உணவில்லாமல் உடவில்லாமல் ஆண்டவரை பரிதவிக்கிறாங்க. இருக்கிற இடம் இல்லாமல் வாடகை இல்லாதபடிக்கு ரோட்ல ஆண்டவரே தெருவிலே கூடியிருக்காங்க சுவாமி. அப்பா அது எல்லாவற்றையும் ஆண்டவரை முதலமைச்சர் ஐயா கவனிக்கும்படியாகவும் அவர்களுக்கு அந்த அந்த அப்பா தகப்பனே இந்த காரியங்களை கொண்டு சேர்க்கும்படியாகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் ஆளுகை செய்தப்பா தகப்பனே எங்கள் அப்பா தமிழ்நாட்டை அப்பா நீர் ஆளுகை செய்வீராக. முதலமைச்சரை ஆளுகை செய்வீராக. ஏசப்பா மக்களாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் மாத்திரம் அப்பா அந்த உணர்வை கொடுங்க சுவாமி. அவர் இதயத்துல பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க தகப்பனே. மனதுருவத்தை கொடுங்க சுவாமி ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டிலே அப்பா நீர் ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. சித்தம் நிறைவேறும் இயேசு சுவாமி. கர்த்தாவே கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா செய்யுங்க ஆண்டவரே. அரசு அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரை தப்பனே அரசியல்வாதிகளுக்காகவும் ஆண்டவரே நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மூவரும் ஆண்டவரே நல்ல நல்ல அப்பா ஆலோசனைகளை கொடுத்து தேசத்தையும் தமிழ்நாட்டையும் ஆண்டவரே இந்திய தேசத்தையும் ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டையும் கர்த்தர் நீங்க ஆளுகை செய்யுங்க அப்பா. அவர்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. மக்களுக்கு நல்லது மட்டும் பயன்படும்படியாக அந்த பயன்கள் போய் சென்றடைய வேண்டும் இயேசு சுவாமி. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எதிர்க்கட்சி தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தாவே உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் அவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆளுகை செய்யுங்க சுவாமி. மக்களுக்கு குழப்பத்தை ஒன்று பண்ணாதவாறு ஆண்டவரே தகப்பனே நல்லாட்சி செய்யும்படியாக எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேர் வர ஆசீர்வதிங்க. மக்களுக்கும் அவர்களும் நன்மை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சுவாமி திருப்பாத்திரம் நாங்கள் வைக்கிறோம் ஐயா. அப்பா ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் சுவாமி. கர்த்தாவே உண்மை நோக்கி வானத்தை பூமியில உண்டாகின கர்த்தர்கள் எங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் வானத்தை நோக்கி அண்ணாந்து நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் உண்டு பண்ணிடுவாங்க. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் சுவாமி ஆண்டவரே. மனம் மாற வேண்டும் ஐயா தகப்பனே. சுத்திகரிப்பு காலமாக இது இருக்கிறது சுவாமி. ஒரு மாறுதல் உண்டாகி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்திய தேசத்தில் 136.7 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதிலே 40.8 கோடி மக்கள் மதுவுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். 60.1 கோடி மக்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள். 3.1 கோடி மக்கள் ஓபியம், ஹெராயின், கஞ்சா, அபின் இன்னும் பல்வேறு
விதமான போதை வஸ்துகளுக்கு அடிமை இருக்கிறார்கள். இது நிமித்தம் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது. ஒன்று கூடி வாழ முடியாமல் இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்காக, இந்த குடும்பத்தில் பாதிப்புகளுக்காக ஜெபிக்கும்படியாக அருமையான சகோதரர் வில்லியம் நாகராஜ் அவர்களை கூட அழைக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா எங்கள் அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கும் நாளை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் நிகழ்த்துகிறோம். சாமி, நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் என்றென்றும் உள்ளவர் ஐயா. உமது நாமத்தின் நிமித்தம் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உமது விசுவாசத்தால் நாங்கள் வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறோம் அப்பா. நீரே வழிநடத்துகிறீர். இந்த கொரோனா காலங்களில் உம்மை பற்றி நாங்கள் அதிகம் அறிய நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபை என்று நினைக்கிறோம்ப்பா. நீர் எங்களை அணுகின ஜீவியத்தில் அபரிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறீர். இதன் மூலமாய் நாங்கள் பெற்று சிறந்தவராக மாற தக்கவராக நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் சுவாமி. இதோ இந்த போதைக்கு அடிமையானவர்களுக்காக ஜெபிக்கும் நேரமாக இதை கொண்டு வந்திருக்கிறோம்ப்பா. இந்திய தேசத்தில் இருக்கும் 136 கோடி மக்களிடத்திலே ஒரு 40.8 கோடி மக்கள் குடி பழக்கத்தில் அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. நீர் அவர்கள் எல்லோரையும் மனம் திரும்ப செய்வீர் என்று நம்புகிறோம் அப்பா. இந்த குடிப்பழக்கத்தினால் எத்தனையோ மக்கள் விதவையாய் இருக்கிறார்கள் சுவாமி. எத்தனையோ கொலைபாதகங்கள், எத்தனையோ கற்பழிப்பு குற்றங்கள், எத்தனையோ திருட்டு அசம்பாவிதங்கள், தேவையில்லாத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது சாமி. இந்த போதை பழக்கங்களை நீர் எடுத்து போடும் அப்பா. இந்திய தேசத்திலிருந்து இந்த போதை பழக்கம் விலகியது என்று நீர் மாற்றி போடும் சாமி. உமது கிருபையால் எல்லாம் மாறட்டும் சாமி. நீரே செய்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம்ப்பா. இந்த 60.1 கோடி மக்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் சுவாமி. புகைப்பழக்கத்தினால் எத்தனை கொடிய நோய், எத்தனை பிரச்சனைகள் வருகிறது என்று இந்த புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கே தெரியும் ஐயா. எல்லாவற்றையும் அரசாங்கம் அறிந்திருக்கிறது ஐயா. எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும் சுவாமி. எல்லாம் மாறட்டும் சுவாமி. எல்லாரும் மனம் திரும்பட்டும் சுவாமி. மனம் திரும்பி இந்த கொடிய பழக்கத்தை விட்டு போகட்டும் சுவாமி. இதோ மிகவும் கொடிய பழக்கமாகிய 3.1% ஹெராயின், ஒப்பியம், கஞ்சா போன்ற அதிக போதை வஸ்துகளை அருந்துகிறவர்கள் இருக்கிறார்கள் சுவாமி. இவர்களால் எல்லா வன்முறை எல்லாம் வருகிறது சாமி. தனக்கு காசு இல்லை, இந்த போதை பழக்கத்தில் ஈடுபட காசு இல்லை என்பதற்காக குடும்பத்தையே அழிக்க தயாராக இருக்கிறார்கள் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி போடும் சுவாமி. உமது கிருபையால் அவர்கள் மாறட்டும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உமது சுத்த கிருபை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும் ஐயா. எங்களை மனம் திரும்ப செய்தார்களும் சுவாமி. இந்த அப்புறப்படுத்துவதற்கு அரசாங்கம் உதவி செய்யட்டும்பா. இந்த போதையை எல்லாவற்றையும் மாற்றி போறட்டும்பா. இதோ தமிழகத்திலே சில நாட்கள் இந்த டாஸ்மாக் மூடப்பட்டு இருந்தது சுவாமி. அதன் மூலமாக எத்தனையோ பேர் மனம் திரும்பினார்கள் சுவாமி. இந்த டாஸ்மாக் மதுபான விற்பனை இந்தியாவுக்கு விலக்குவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் உதவி செய்யட்டும் சுவாமி. இதன் மூலமாக எத்தனையோ பேர் மனம் திரும்புவார்கள் சுவாமி. எத்தனையோ குடும்பங்கள் உறுதிப்படும் சுவாமி. எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள குழந்தைகள் அனாதைகளால் ஆக்கப்படுவது மாற்றப்படுமா. நீரை ஆசீர்வதியும் இந்த கிருபை அவர்கள் மீது பொழிந்தருளும் சுவாமி. இதன் மூலமாக தமிழக அரசும் மத்திய அரசும் எல்லாம் தைரியமாய் இந்த மது போதை பழக்கத்தை மாற்ற சட்டம் கொண்டு வரட்டும்பா. இதன் மூலமாக வரும் வருமானம் வேறு ஏதாவது ஒரு விதத்திலே அவர்களுக்கு கிடைக்க நீர் ஆசீர்வதிக்க அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்காக இந்த மது பழக்க வழக்கங்களை நிறுத்த நீர் ஆசீர்வதியும். இந்த மது பழக்கங்களிலே விற்பனை செய்யும் கூடங்களிலே 1000-10,000 மக்கள் வேலை செய்கிறார்கள் சுவாமி. அவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் நீர் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தாரும்பா. அவர் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களும் உண்மை விசுவாசித்து
அவர்கள் பிரகாசமாய் வழிநடத்தப்பட நீ ஆசீர்வதிப்பா. உண்மையே நாங்கள் பற்றி கொண்டோம்ப்பா. உமது விசுவாசத்தின் கிருபை எங்களுக்கு போதும்பா. நீர் வெற்றி சிறந்தவராக இந்த காரியத்திலே வெற்றியாக முடிப்பீர் என்று நம்புகிறோம் சுவாமி. வேற எந்த நம்பிக்கையும் இல்லையப்பா. உமது விசுவாசத்தால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவரே சுவாமி, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஜெபத்திலே உண்மை தரித்திருக்கிறோம்ப்பா. உண்மையே பற்றி கொண்டிருக்கிறோம்ப்பா. வேற எந்த விசுவாசம் இல்லையப்பா. நீரை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறோம்ப்பா. இம்மட்டும் காத்த கிருபை எங்களுக்கு போதும். இனிமேலும் நீர் எங்களை காப்பீர் என்ற நம்பிக்கையோடு துதிக்கிறோம்ப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து திருமதி வனிதா அவர்கள் முன்வந்து செபிக்க இருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் உலக நாடு முழுவதும் பெருகிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் எதிராக செயல்படுகிற வன்முறை ஆட்டங்களை ஆண்டவர் அளிக்கும்படியாக கற்பழிப்புகள், பாலியல் சீண்டல்கள், வரதட்சணை கொடுமை, கொள்ளை இவற்றினாலே பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். இது நிமித்தமாக மன அழுத்தத்தில் இருக்கிற பெண்கள் அதிகம் உண்டு. குடும்ப வன்முறையினாலே பாதிக்கப்பட்ட பெண்கள் உண்டு. ஆகவே இவர்களுடைய மன அழுத்தத்திலிருந்து அவர்கள் மீண்டு வரவும், இப்படிப்பட்ட சூழல்களிலிருந்து இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற பொல்லாத ஆவி தேசத்தை விட்டு, தனிநபரை விட்டு ஆண்டவர் விலக்கும்படியாக அருமை சகோதரி வனிதா அவர்கள் ஜெபிக்கும்படி ஏற்பட அழைக்கிறேன். நேற்றும் இன்றும் மாறாத அன்பின் பரம தகப்பனே, இதோ இந்த அருமையான இந்த நேரத்தை எங்கள் கொடுத்ததுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்கூடாத சாத்தியங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து மக்களையும் நீ பாதுகாத்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எத்தனையோ பிள்ளைங்கள் கர்த்தாவே பாலியல் வன்மை கொடைகளுக்காக ஆகப்பட்டு இருக்கா சாமி. அவர்களை நீர் காப்பாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே, இந்த சின்ன குழந்தைகள் ஆண்டவரே, பாலர் வாயினால் தூதியை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பனே, அந்த குழந்தைகள் கர்த்தாவே பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தாவே நீர் அவர்களை பாதுகாத்து உமது செட்டையின் கீழே மறைவாய் கொண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சப்பா கர்த்தாவே, இந்த இடத்துல எழுப்பெழுப்புற ஒவ்வொரு ஜபங்களையும் நீர் அறிந்திருக்கீங்க ஏசப்பா. அந்த காரியங்கள் நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து காரியங்கள் உண்டு ஏசப்பா. கர்த்தாவே, இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு தயவாக தரும்படியாக கெஞ்சி கேட்டுக்கலாம் ஏசப்பா. கர்த்தாவே, இந்த விபச்சார விடுதியிலே கர்த்தாவே இந்த கொரோனாவால் மூடி இருக்காங்க ஏசப்பா. அது முற்றிலுமாக அகற்றப்பட நீ கிருபை தாங்க ஏசப்பா. அந்த காரணங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ இந்த மூடி இருக்கீங்க. திரும்பவும் அந்த காரியங்கள் திறக்கப்படாதபடி நீ கிருபை தாங்க ஏசப்பா. நீ செய்வீர் கர்த்தாவே. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கர்த்தாவே அநேக சின்ன குழந்தைங்க ஏசப்பா, 9 மாச குழந்தை கூட கர்த்தாவே பாதிக்கப்படுறாங்க ஏசப்பா. அந்த வன்மையான அந்த கொடூர மனிதர்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. அவர்கள் உங்களுடைய துதியை சொல்ல நீ கிருபை தரப்பருக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நீ அவர்களை பாதுகாத்து கொள்ளுகிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த கொடுமையான காரியங்களை செய்கிற தூண்டுகிற அந்த சாத்தானை அழித்து விடும்படியா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஏசப்பா. கர்த்தாவே, நீர் மாற்றமாக கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் உமது நாமத்தினால் கேட்கிற எங்களுக்கு தரும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. திரு பீட்டர் ராஜ்குமார் அவர்கள் இந்திய அரசு, பொது நிறுவனங்கள், தபால் தந்தி, தொலைபேசி, ரயில் நிலைய போன்ற துறைகளை தனியார் மயமாக்குதலை, அந்த திட்டத்தை கைவிடவும், இந்த நிறுவனங்களை அரசே ஏற்று நடத்தவும், அதில் பணியாற்றுகிற பணியாளர்களுடைய பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும், அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். தொடர்ந்து இந்திய இராணுவத்துக்காக, தளபதிகளுக்காக, படை வீரர்களுக்காக, அங்கே பணிபுரிகிற மக்களுக்காக, டெக்னீஷியனுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அதே போல் இன்றைக்கு நிறைய அரசு துறையில் மாத்திரமல்ல, தனியார் துறையிலும் இன்றைக்கு நிறைய பேர் வேலை இழப்பு ஏற்பட்டு இன்றைக்கு அவதிவிடுகிறார்கள். எல்லா வேலை இழந்த மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படி அவர்களை ஏற்பட வைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் நல்ல பிதாவே, மனமகிழ்ச்சியான நாளுக்காக, நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கத்தாவே, இன்றைய நாளிலும் கூட கத்தாவே ஒரு சிலராக கூடி கத்தாவே உங்களுடைய நாமத்தை துதிக்க, ஸ்தோத்தரிக்க சந்நிதியிலே கர்த்தாவே முழங்கால் படியிட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே என்னுடைய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நேற்றைய நாளிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய நிதி அமைச்சர் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்ட செய்திக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதாவது ஆண்டவரே, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் கூட கர்த்தாவே தனியாருக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த நிலை மாறுவதற்கு கர்த்தாவே எங்கள் ஆட்சியாளருக்கு ஒரு நல்ல ஆலோசனை தர வேண்டுமா நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆட்சியாளர்களுக்குள்ளார கூட கர்த்தாவே ஒரு மனமாற்றத்தை நீங்கள் தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே, அந்த ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் கர்த்தாவே தங்களுடைய நிலையை இந்த இந்திய தேச மக்களுடைய நலனுக்காக தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் மனமாற்றத்தை தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தாவே பாதிக்கப்பட போகிற அந்த பொதுத்துறை நிறுவனங்களிலே பணிபுரிகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கண்ணோக்கி பாருங்கள். இதன் மூலமாக கூட அவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட மனப்போக்கை கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் மத்தியிலும் கூட அவருடைய மனதிலும் கூட ஒரு மாற்றத்தை நீங்கள் தாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் அரசை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை மாற்றித்தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஆட்சியாளருக்குள்ளார ஒரு நல்ல ஆலோசனைகளை தாங்க. இப்படிப்பட்டதான ஒரு பிரைவேட்டைஸ் பண்ணக்கூடிய அந்த ஆலோசனைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கீங்க. இந்த தேசம் பாதுகாக்கப்படவும் எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் காப்பாற்றப்படவும் அரசு நிறுவனங்களாக இருக்கவும் அதன் மூலமாக கூட மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு கர்த்தர் வழி செய்யும்படியாக நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, எங்களுடைய இந்திய இராணுவத்திற்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய இராணுவ வீரர்களுக்காக, அதில் உள்ள அதிகாரிகளுக்காக, அதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனுக்காக, போர் வீரர்களுக்காக கூட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் நாட்டை பாதுகாக்கின்ற ஒரு உன்னத பணியிலே அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, தங்களை ஒரு தியாக உள்ளத்தோடு கூட கர்த்தாவே எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர்கள் பணித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு, அந்த எங்களுடைய இராணுவ வீரர்களுக்கு, அந்த இராணுவ பணியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் நீர் கூட இந்த வழிநடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. அந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரிலும் கூட கர்த்தாவே அந்த இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை உணர்ந்து கர்த்தாவே அந்த குடும்பங்கள் காப்பாற்றப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றும் கர்த்தர்களாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் இன்று எல்லா தனியார் இந்த பீரியடின் மூலமாக கூட கர்த்தாவே தடைப்பட்டு எல்லா
தனியார் நிறுவனங்களிலும் கூட கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தாவே, அந்த நிறுவனங்களை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, அதன் மூலமாக கூட அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கூட கட்டாயமாக வேலையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதா ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி வேலை வாய்ப்பை இழக்கின்ற சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே, அந்த தொழிலாளர்களை பாதுகாக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தாவே, அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படி முடிவெடுத்திருக்கின்ற ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுடைய பொருளாதார தேவைகள் கர்த்தர் சந்திக்க முடியுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக கூட வேலை இழக்காத இழப்பு ஏற்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பு கெஞ்சி கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நம்முடைய கர்த்தருக்குள்ளாக எல்லாவற்றும் நம்முடைய தெய்வீக ஆலயக்கும் நம்முடைய கர்த்தருக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்ய வேண்டுமா கெஞ்சி கொண்டாடுகிறோம். துதி கன மகிமையாகவும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக நம்மத்திற்குதான திருமதி நான்சி அவர்கள் சிறு குறு கடை வியாபாரிகளுக்காக, நடைபாதை வியாபாரிகளுக்காக, விவசாயிகளுக்காக, இன்னுமாக உலக நாடுகளுக்கிடையே இருக்கிறதான சமாதான புரட்சிகள் மாறும்படியாக ஜெபிக்கும்படி என்பது அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, தகப்பனே, இது வந்த கொரோனா நோயே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீர் உம்முடைய சித்தத்தின்படி தகப்பனே உலகத்து பூரா இதை பரவி வர நீர் வைத்திருக்கிறீரப்பா. தகப்பனே, இது எந்த காரணத்துக்காகவோ நீர் இதை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர்கள். நல்லவங்க, கெட்டவங்க, ஜெபம் பண்ணுறவங்க, ஜெபம் பண்ணாதவங்க, எல்லாரும் நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் மண்டிட்டு நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஐயா. எங்களுடைய ஜெபங்கள் பற்றவில்லை ஆண்டவரே. அப்பா, இதோ தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய பாதத்துக்கு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதோ சிறு தொழில் செய்கிறவர்கள், இந்த நடையோரத்தில் பிளாட்ஃபார்மில் இருக்கிற கடைகள், அந்த வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் இயேசு ராஜாவே தகப்பனே, இதோ அவர்களும் தன்னுடைய சின்ன ஒரு முதலை போட்டு தகப்பனே, அதனால் வர காசுல ஒரு சம்பாத்தியத்தில் தகப்பனே குடும்பங்களை நடத்தி கொண்டு போகிறார்களப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் படைக்க வைக்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியாக இருந்தாலும் உண்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோது வெட்கப்படுத்த மாட்டீரப்பா. ஆண்டவரே, அவருடைய வியாபாரங்களை நீர் மீண்டுமாக திறக்க செய்து தகப்பனே, அவருடைய சம்பளத்தை நீர் சம்பாதிக்க நீர் கிருபை ஒத்தாசை தாருங்கள் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை நீர் தாருங்களப்பா. ஆண்டவரே, விவசாயிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அரசு உதவி செய்கிற மானியம் கண்டிப்பாக கிடைக்கணும் தகப்பனே. பயிர்கள் செழிக்க நல்ல மழை எங்களுக்கு வேண்டுமப்பா. உணவு பற்றாக்குறை, பஞ்சம் எதுவும் வராதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. உலக நாடுகளுக்கு இடையில தகப்பனே நிறைய இந்த கொரோனா நோயினால கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் தகப்பனே உம்முடைய எழுப்புதல் வர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, விவசாயிகளுக்கு வேண்டிய தண்ணீரை நீர் தாருங்கள் ஆண்டவரே. அப்பா, கண்மலையிலிருந்து நீர் தண்ணீரை தந்த தேவன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்கு தேவையான தண்ணீரையும் மழையும் நீர் பொழிய செய்யுங்கள் ஆண்டவரே. என் இயேசு ராஜாவே, ஏதோ உலக ஜனங்களை எல்லாரும் தொடுங்களப்பா. எத்தனையோ பேர் தகப்பனே ஏதோ பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது தகப்பனே உமக்கு விரோதமாக கட்டினார்கள் ஆண்டவரே. நீர் அந்த பாஷையை நீர் தாறுமாறாக்கி போட்டீரப்பா. அதுபோல தகப்பனே உம்முடைய ஆலயங்களே தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே எங்களை இஷ்டத்துக்கு நாங்கள் வர்றதும் போகிறதும் பேசுறதுமாக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் கண்ணீர் விடுகிறீரப்பா. அதற்காக தகப்பனே இந்த கொரோனா நோய் எங்கள் மேலே நீர் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உலக நாட்டில் இருக்கிற எல்லா ஆலயங்களும் திறக்கப்பட வேண்டும் அப்பா ஆண்டவரே. உண்மையோட மனசோட ஆண்டவரை தேடுகிற மனதோட தகப்பனே எல்லாரும் ஆலயத்துக்கு வர வேண்டும் தகப்பனே.
உண்மை ரட்சிக்கணும் தகப்பனே, உண்மை ஆராதிக்கணும் தகப்பனே. இயேசு ராஜாவே, எல்லாத்துக்கும் சமாதானத்தை தாருங்களப்பா. இனிமேட்டு நாங்கள் இந்த பாவங்களை செய்ய மாட்டோம்னு தகப்பனே எங்களை அறிக்கையிட்டு நாங்கள் எங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தகப்பனே நாங்கள் எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. ஆண்டவரே, போதுமாண்டவரே, இந்த கொரோனாவை நீர் எடுத்து போட்டுருங்கப்பா. போதுமாண்டவரே, இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னியுங்கள் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாருங்கள் ஆண்டவரே. எல்லா இடமும் உயிர் பயத்தினால தகப்பனே திகிலடைந்து பீதி அடைந்து என்ன வருமோ, எப்படி வருவோமோ, நம்ம எப்படி போவோமோன்னு பயத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எங்களை மன்னித்தலும் தகப்பனே. மறுபடியும் நாங்கள் தகப்பனே எங்களுடைய பழைய வழிக்கு போகாதபடி தகப்பனே உம்முடைய வழிக்கு திரும்பி வரவும், உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கவும், நீர் எங்களை வழி ஆயத்தப்படுத்தி எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தகப்பனே. எல்லா இடத்திலும் உம்முடைய தூதர் பிள்ளைகளை நீர் அனுப்பிடும் தகப்பனே. வேலையடைத்து பார்த்து கொள்ளுங்களப்பா. எல்லாரும் உம்முடைய வேத வசனத்தை எடுத்து உமக்கு ஆராதனை செய்வோம், பைபிளை படிக்கவும், நாங்கள் உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் தகப்பனே. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களை எல்லாம் நீர் உம்முடைய வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும். சுகம், பெலன், ஜீவன் எல்லாவற்றும் தகப்பனே உம்முடைய பாதத்தில் வைத்து விட்டோம். நீரே சுகமாய் நடத்த வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறுதி ஜெபத்தை நம் மத்தியிலுக்கதான ஆயிரம் திரு வெட்சிக்காமி அவர்கள் ஏறெடுக்க முடியாமல் அழைக்கிறேன். இறுதி ஜெபம் முடிந்த பின்பாக மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக என்ற பாடல் அந்த கடைசி சரணத்தை நாம் பாடலாம். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்டதான ஜெப நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஒரு ஜெப கூடுகையை ஆண்டவரே ஜெப நேரத்தை அனுசரிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை ஆண்டவரே அப்பா பேராயர் அவர்கள் சுவாமி இப்படிப்பட்டதான ஒரு அருமையான திட்டத்தை ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைக்கும் அறைகூவல் விடுத்து ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை அப்பா நீ கொடுத்ததற்காக, அவர் இருதயத்தை ஏவினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குறிப்பாக சுவாமி எங்களுடைய ஆலோசனை சங்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையில கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஒரு உயிர் வீழ்ச்சியை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஈரோடு சுவாமி உயிர் தெழுந்த நாதர் ஆலயத்திலிருந்து அப்பா ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே உலக நாடுகளுக்காக அப்பா இந்திய தேசத்திற்காக தமிழ்நாட்டிற்காக எங்களுடைய பட்டணங்களுக்காக சுவாமி நாங்கள் செபிக்கும்படியாக அப்பா நீங்க கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதிலே ஒத்துழைத்த செபித்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தீங்கு நாளிலே சுவாமி உம்முடைய கூடார மறைவிலே அப்பா நீர் எங்களை வைத்து பாதுகாப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து சுவாமி எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவரை நீக்கியல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஈசோப்புலினாலே சுத்திகரியும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் கர்த்தாவே. ஆமேன் ஆண்டவரே. அப்பா எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபைகளிலே எங்களுடைய தேசத்திலே உலக நாடுகளுக்கு இடையில அப்பா ஒரு விழிப்புணர்வை தாங்க சுவாமி. ஆண்டவரை உணர்வடைந்து கர்த்தாவே அப்பா உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு உமக்கு நேராக எங்களுடைய கண்களை எங்களுடைய இருதயத்தை சுவாமி நாங்கள் திருப்பும்படியாக கர்த்தாவே நீர் ஒரு விசையாய் எங்களை மாற்றும்படியாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை சுவாமி. ஆமீன் சுவாமி. நெகேமியா ஆண்டவரே அன்று எருசலேம் தேவாலயம் அலங்கம் இடிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவரே ஜனங்களை அழைத்து சுவாமி நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரே எல்லாருக்குள்ளாக ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை அவனாச நாளை ஆண்டவரே நேரத்தை நியமித்து ஜெபித்து கர்த்தாவே ஜெபித்த பொழுது ஆண்டவரே அப்பா இடிக்கப்பட்ட அலங்கம் திரும்ப கட்டப்பட்டது என்று நாங்கள் காண்கிறோம் சுவாமி.
இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக ஆண்டவரே உம்முடைய செட்டைகளின் மறைவில் நீர் வைத்தீர் சுவாமி. அதே போல ஆண்டவரே அப்பா எங்களுடைய திருச்சபைகள், எங்களுடைய தேசம், உலக நாடுகள் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி தனி மனிதன் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கெஞ்சும் பொழுது பாவ உணர்வடைந்து ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஆண்டவரே வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே திரும்புங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அப்பா நீங்க ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவரே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை தாங்க சுவாமி. இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரை ஏறெடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆமென் என்றும் சுவாமி நீங்க அதுக்கு பதில் கொடுத்து ஆண்டவரே தேசத்திலே உலக நாடுகள் இடையிலே ஆண்டவரே பட்டணங்கள் இடையிலே சுவாமி ஒரு எழுப்பதையும் சமாதானத்தையும் உத்வேகத்தையும் நீங்க தாங்க சுவாமி. மறுபடியுமாக கால சூழ்நிலைகள் ஆண்டவரை இயற்கைக்கு மேற்பட்டு அப்பாற்பட்டு செயல்படுகிற தேவன் சுவாமி. இயற்கை ஒரு சொல்லினாலே படைத்த எங்கள் ராஜாவே ஒரு விசையாய் அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. மறுபடியுமாக சுவாமி நல்ல ஒரு கால சூழ்நிலைகளை மனரம்மியமான நிலைமையை எங்களுடைய இந்த உலகத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எங்களுடைய பட்டணங்களிலே அப்பா நீங்க கொடுத்து எங்கள் திருச்சபைகளை ஆண்டவரை உயிர் மீட்சி அடைய நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து கூட இருங்க ஐயா. எல்லாருக்குள்ளும் ஒருமுகத்தின் ஆவியை தாங்க, எழுபதை தாங்க, ஆசீர்வாதிங்க, கிருபையாய் வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய வஸ்திரத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக என்ற பாடலை நாம் பாடுவோம். மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக நடந்து கொண்டுன் வேலையை நீ உண்மையோடு செய்வாயாக. அப்போ தெய்வா ஆசீர்வாதத்தை திரும்ப காண்பார் நீதிமான். கர்த்தாவால் கைவிடப்படார். ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். ராமன்.